என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால எனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. இப்ப நான் ஜெயிக்க போராட போறேன்னா நான் போராட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சும்மா இருக்க போறேன், கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார். ரொம்பலாம் ஸ்ட்ரகிளாலாம் எடுத்துக்காது. அது ஒரு பெரிய சேலஞ்சா, பெரிய கஷ்டமா, அது பெரிய போராட்டமா எடுத்துக்காது. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ன்றதை மட்டும் விசுவாசி. ஜெயம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். சிலர் ரதங்கள் மேலும் சிலர் குதிரைகள் மேலும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலே மேன்மை பாராட்டுவோம். ஆமா, ரதத்தை நம்பாத, குதிரை நம்பாத, பணத்தை நம்பாத, சொத்தை நம்பாத, மனுஷனை நம்பாத. எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு, எனக்கு அவர் தெரியும், டிஎஸ்பி தெரியும், எஸ்பி தெரியும், ஏன்னா அவர்கிட்ட சொன்ன அவர் பார்த்து வரல, எவனையும் நம்பாத. அதெல்லாம் உன்னை காப்பாற்றவே காப்பாற்றாது. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை காப்பாற்றுவார். என் கூட ஆண்டவர் இருக்காரு. எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுன்றது முக்கியம் இல்லை. எனக்கு சிஎம்ஏ தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை யாரும் காப்பாற்ற போறது இல்லை. என்னை காக்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது I will face the war but he will fight the war. அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சு. தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் யுத்தத்தை சந்திப்பேன், ஆனா யுத்தம் செய்கிறவரோ கர்த்தர். சண்டை போடுறது அவரு, ஜெயிக்கிறது அவரு. ஜெயிச்சன்ற பேர் கிடைக்கிறது எனக்கு. யார் ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறானோ அவனுதான் பேர் ஆமென் சொல்றேன். உனக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனை பார்த்து பயப்படாத, தைரியமா ஃப்ரண்ட்ல போயிடல. என்ன தைரியம்? ஆண்டவர் எங்கூட இருக்காருன்ற தைரியம்.